கண்டன ஆர்ப்பாட்டம் சைதாப்பேட்டை பனகல் மாடி அருகே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுக சார்பில் மகளிர் அணி மாநில செயலாளர் முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கிறார்கள். வழக்கமாக அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் தொடர்பாக கடந்த வாரமெல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக, தேமுதிக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் போலீசாரிடம் அனுமதி கேட்டு அவர்கள் தடை விதிக்கப்பட்டது. தடையை மீறி ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த இடத்திற்கு அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள். ஆர்ப்பாட்ட கிழமை போர்க்களமான சூழ்நிலை காணப்பட்டது. அந்த அளவுக்கு போலீசார் அதிகமாக குவிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவர்களை கைது செய்யப்பட்டார்கள். இந்த சூழலில் சமீபத்தில் இதே பனகல் மாளிகை அருகே கவர்னரை கண்டித்து திமுக சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனுமதியின்றி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினர் யாரும் கைது செய்யப்படவில்லை. மாறாக அவர்கள் மீது வழக்கு மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டது. இந்த சூழலில் மீண்டும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக அதிமுக சார்பில் இங்கு அதே சைதை பனகல் மாளிகை அருகே மகளிர் அணி சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போலீசார் அனுமதியின்றி நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்போது போலீசார் யாரையும் கைது செய்யவில்லை. ஆர்ப்பாட்டம் முடிந்தவுடன் அனைவரும் கலந்து சென்ற பிறகு முன்னிலை வகிக்கக்கூடிய பிரமுகர்கள் அனைவரும் உட்பட 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய காத்திருக்கிறார்கள்.